கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு 1 முட்டை, சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் பொரிக்கிறதுக்கு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு 65 செய்கிறதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ நம்ம ஒரு பெரிய இந்த மாதிரி லார்ஜ் பவுலில் சிக்கனை போட்டுட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கனை ஜூஸி ஆகிறதுக்கு, நீங்கள் சாப்பிட்றப்ப உள்ளே நல்ல ஜூஸியாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். அதில் சோம்புத்தூளும் கரம் மசாலா தூளும் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் இதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக இருக்காது. மோஸ்ட்லி கலர் அவாய்ட் பண்ண பாருங்கள். லெமன் ஜூஸ். இது எல்லா சாமான்களும் நல்லா நம்ம சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அட்லீஸ்ட் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணால் தான் சிக்கனில் நல்லா மசாலாலாம் ஊறியிருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வைக்கலாம். இப்போ 1 ஹவர் மேரினேட் ஆகிடுச்சு என்னோடது. இப்போ நான் அதை ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி ரொம்ப புகை அளவு வர்றதுக்கு விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் ரொம்ப புகை வர அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் உள்ளே வேகாது. வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலர் ஆகிடும். இந்த மாதிரி மீடியமாக இருக்கப்பே ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம சிக்கனும் ரொம்ப பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா உள்ளே மசாலா இருக்க மாதிரி தெரியாது. ஓரளவு உங்களுக்கு மீடியமாக இந்த சைஸில் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். இந்த மாதிரி போட்ட உடனேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓரளவு நம்ம கீழ் லேயர் ஓரளவு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொரியிறப்பையும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பொரியணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் ஒரு பேட்ச் ரெடி ஆகிறதுக்கு. அப்போ தான் நம்ம சிக்கன் நல்லா குக்காக இருக்கும். அதே மாதிரி வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உடனே திருப்பினீங்கன்னா மசாலா பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுறேன். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு கீழே கிறிஸ்பி கோட்டிங்காகவும் மேலேயும் ஒரு லைட் கிறிஸ்பி கோட்டிங்காகவும் மசாலா அதுலேருந்து வெளியில் வராமையும் இருக்குது. மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கலர் போட்டு 65 கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலே அதோட கலர் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதுவே நல்லா ரெட் கலராக இருக்கும். இப்போ நம்ம 65 கோல்டன் கலரில் நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம பேப்பர் டிஷ்யூவில் வச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலெலாம் நல்லா உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.